Hello students, நான் உங்கள் திருவாசகம். Now பார்க்குறேன் chapter 1 11th max sets relation and functions exercise 1.3 question number 16. Question is a salesperson whose annual earning can be represented by the function. எப்படி represent பண்ணுறாங்கன்னா a of x. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குது where x is a rupees value of merchandise is his sale and then his son is also sales here and is earning or represented by the function. So அப்பா பையன் ரெண்டு பேருடைய சேல்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் ஏ ப்ளஸ் எஸ், இது வந்து சன் அண்டு ஃபாதர் ரெண்டு பேருமே எக்ஸ் டிட்டர்மைன் தி டோட்டல் ஃபேமிலி இன்கம். ரெண்டு பேருமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ரெண்டுமே டோட்டல் ஃபேமிலி இன்கம் சேல்ஸ் 150000000 ஒர்த் மர்ச்சன்டைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் ஒரு விற்பனை பிரதியின் ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு, ரெண்டுமே வந்து சார்பு. எக்ஸ் என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பும் ரூபாயாக குறிக்கின்றது. அதில் விற்பனையின் துறையில் உள்ள அவர்கள் மகனின் வருமானம் எவ்வளோ எனில் அதன் சார்பகத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போ ரெண்டுமே ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸை காண்க. மேலும் 150000000 என்ற மதிப்புள்ள பொருளை அவர்களின் தனித்தனியே விற்றால், ஸோ இப்போ இந்த இவ்வளோ ரேட்டில் இருக்கிற ஒரு பொருளை வந்து அவங்க தனித்தனியாக விற்கணும். தனித்தனியாக விற்றால் எவ்வளோ வந்து அவங்க குடும்ப வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யாரோட சேல்? இது அப்பாவுடைய ஃபங்க்ஷன், அவர் சேல் பண்ணுறது, இது பையன் சேல் பண்ணுறது. டோட்டலாக இவ்வளோ இருக்கிற ஒர்த் ருபீஸ் இவ்வளோ பொருளை வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக சேல் பண்ணால் எவ்வளோ அவங்களுடைய குடும்ப வருமானம், த ஃபேமிலி இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் எக்ஸ் கிவன் ஏ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 30 plus 0.04x and then s of x, சன்னுக்கு வந்து s of x equal to 25000 plus 0.05x. கொஸ்டின் என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இருந்தால் ஏ ப்ளஸ் எஸ் அப்படின்னா ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டலாம். ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்னா ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ், ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், இது ரெண்டு டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்றது என்ன? இது ரெண்டு ஆட் பண்ணால் 30,000 + 25,000 டோட்டலாக என்ன வரும்? 55,000. ஸோ ரெண்டு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணால் இது ரெண்டு ஆட் பண்ணவே 55,000 வரும். 55,000 ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் 0.4 0.5 அப்படின்னா 0.09x 4 + 5 வந்து 9. அப்போ இந்த வென் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க தனித்தனியாக வென் எவ்வளோ இருக்குது? எக்ஸோட எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு 150 and then 00000. ஸோ இந்த ருபீஸர் பொருளை வந்து தனித்தனியாக அவங்க வந்து சேல் பண்ணால் எவ்வளோ வந்து அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்கும்னு செக் பண்ணணும். அப்போது ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 55,000 ப்ளஸ் 0.09. ஸோ இதோட என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ நல்லா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1500000. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ண இதோட வேல்யூ என்ன பாருங்கள்? 55,000 ப்ளஸ் ஸோ இதோட வேல்யூ வந்து 135,000. ஸோ டோட்டலாக ரெண்டும் ஆட் பண்ணால், ஸோ ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1405000. அப்போது அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் எவ்வளோன்னா, ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க ஃபேமிலி இன்கம். தேங்க்யூ.